இன்னைக்கு மட்டனில் என்ன செய்யலாம்? மட்டன் சுக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. குக்கரில் தேவையான அளவு எண்ணெய், ரா ஸ்பைசஸ், ஆனியன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், டொமேட்டோ சேர்த்து வதக்குனதும் 1/2 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், சால்ட் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருந்த 1/2 கிலோ மட்டனை இது கூட சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமாக கறி லீஃபு, ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்து ஒரு 4 விசில் விட்டுக்கிறேன். மட்டன் வேகிறதுக்குள்ளே அந்த மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மண் பாத்திரத்தில் 1 ஸ்பூன் கொத்தமல்லி, பெருஞ்சீரகம், பிளாக் பெப்பர், ரா ஸ்பைசஸ் எல்லாத்துலேயும் ஒன்று சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா வறுத்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம வேக வச்ச மட்டனை இந்த மண் சட்டியில் சேர்த்து நல்லா ட்ரையாக விட்டுக்கலாம். நல்லா ட்ரை ஆனதும் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே மூடி போட்டு விட்டுடணும். அப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு 4 மிளகாவை கிள்ளி இது கூட சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு காரம் கொஞ்சம் தூக்கலாக வேணும்னா நீங்களும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கறி லீவ்ஸ், கொஞ்சம் கேஷ்யூ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே மூடி போட்டு எடுத்தோன்னா டேஸ்டியான மட்டன் சுக்கா ரெடி. இந்த மட்டன் சுக்கா ரச சாதத்துக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். சாம்பார் ரசத்து கூட வச்சு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.